ஜிடி நாயுடு அவர்கள். ஜிடி நாயுடு படம் பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேக்கிங்காகவும் ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜிடி நாயுடு அவர்கள் தமிழகத்தில் தொழில் புரட்சி உருவாவதற்கு, தொழில் வளர்ச்சியில் மேம்பாடு அடைவதற்கும், தொழில் பயிற்றுவர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு தன்னுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கையும் வாழ்நாள் முழுவதையும் முழுமையாக அர்ப்பணித்து ஒரு மாமனிதர். அந்த மாமனிதர் கடந்து வந்த பாதையும் அவர் வெற்றி பெற்ற வரலாற்று அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் பறைசாற்றும் விதமாக இந்த படத்துடைய திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த எல்டர் கேரக்டர் செகண்ட் ஹாப்பில் மிக மிக அற்புதமாக நடித்திருக்கிற மாதவன் சார் அவருக்கும் இந்த படத்துக்கும் தமிழ்நாடு அரசு விருது வழங்கி பாராட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சத்யராஜ் நடிப்பு அவருடைய கதாபாத்திரத்தை சரியாக செஞ்சிருக்காரு. அவரோட கதாபாத்திரம் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கு, நடிப்பும் நல்லா வழங்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக அந்த படம் வந்து ஒரு முறை இன்றைய காலகட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான படைப்பு. அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அப்படிங்கிறது திரைக்கதையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதன் வாயிலாகவே ஆர்ட் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம்ஸு, மேக்கப் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போவோம். நம்ம படத்தை வந்து உன்னிப்பாக திரைக்கதை கவனிக்கணும். நல்ல படம் தான். இந்த மாதிரி படம் வந்து வரவேற்கக்கூடியது. இந்த இயக்குனர் முதல்ல பாராட்டணும். இந்த மாதிரி நிறைய அறிவியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள், புலவர்கள், சிற்பக்கலை வல்லுநர்கள், இன்னும் திரைத்துறையை ஆய்வு செஞ்சு படம் எடுக்க வேண்டிய படைப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரியான புது கண்டுபிடிப்புகளும் புதிய ஆராய்ச்சிகளையும் திரைப்படத்தின் வாயிலாக காட்சிப்பட்டு இன்றைக்கு இருக்கிற இப்போ வாழ்ந்துட்டு இருக்க புதிய யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்ஸ் வேர்ல்டு, இந்த இளைஞர்களை வந்து ரசிக்க வைக்க முடியாது. அந்த மறைந்து போன, மறுக்கப்பட்ட உண்மைகள்லாம் திரும்பி வந்து திரைப்படத்தின் வாயிலாக புதுப்பிச்சு வெளியில் கொண்டு வர இந்த மாதிரி இயக்குனர் வந்து நிச்சயமாக பாராட்டுவேன். இந்த மாதிரி இயக்குனர்கள் தமிழ் சினிமாவுக்கு அவசியமானவர்கள். இல்லை, அப்போ அந்த காலகட்டத்தில் கொண்டாடி இருக்காங்க. ஜிடி நாயரை கொண்டாடாமல் இல்லை. நானே வந்து 10th 9th படிக்கும்போது ஜிடி நாயரை பற்றி படிச்சிருக்கேன். எனக்கே நல்லா தெரியும். கொண்டாடாமல் இல்லை, அந்த காலத்துக்காக கொண்டாடிருக்காங்க. அதுக்கான விழிப்புணர்வுகள் மீடியா, ப்ரெஸ் உலகம், தொழில்நுட்பம்லாம் மிக குறைவாக இருந்தால செய்திகள் வந்து செவி வழியாக தான் போச்சு. இந்த மாதிரி வந்து ஊடகங்கள் வழியாக போகலை. அது இப்போ போகிறதுனால இந்த படத்துக்கான விளம்பர தேவைகளும் நிறையாவே இருக்குது. நன்றி. எங்கேயுமே போர்லாம் அடிக்கலைங்க, எங்கேயுமே போர் அடிக்கலை. நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் அந்த படத்தை பார்க்கக்கூடாது. ஆட்டம் போடலாம், கூத்து அடிக்கலாம், கொண்டாடலாம், ஆபாசமாக இருக்கலாம், பில்த்து வேடு என்ன யூஸ் இருக்கும், என்டர்டைன்மெண்ட் சாங் அப்படிங்கிறதாக அந்த படம் கிடையாது. இது ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவி. இந்த மாதிரி படத்துக்கு வேணும், இந்த மாதிரி படத்துக்கு தான் வேணும். ஒன்றுமே இல்லாத ஜனநாயகத்துக்கு எதிரான, ஜனநாயகத்துக்கு விரோதமான, ஜனநாயக சக்திக்கு எதிரான, சட்டத்துக்கு விரோதமாக கான்ட்ரவைஸு, பில்த்தி வேர்டு, இந்த மாதிரி வயலேஷனை கிரியேஷன் பண்ணுற இந்த மாதிரி படங்கள்லாம் பார்ப்பதை விட இந்த மாதிரி அரிய கண்டுபிடிப்புகளை அந்த அறிவியல் அறிஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்களுடைய படைப்பை நம்ம பார்த்து பாராட்ட வேண்டிய கால தேவை இன்றைக்கு இருக்கிறது. அது என்னென்னா அவங்கவுங்க மனநிலை. இந்த படத்தோட இயக்குனர் நல்லா படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சிருக்கார். ஒரு படைப்பை கொடுத்தா அது நல்ல படைப்பாக கொடுக்கணும். மக்களுக்கு தேவையான ஒரு அவேர்னஸ் மூவியாக இருக்கணும். அதுக்குள்ளே ஒரு உளவியல் இருக்கணும். மறுக்கப்பட்ட உண்மைகள்லாம் வெளியில் கொண்டு வந்து இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் புதுப்பிக்கணும். திரைப்படத்தின் வாயிலாக ஒரு அக்கறை உள்ள, சமூகத்தின் மீது பொறுப்பு உள்ள ஒரு இயக்குனராக அந்த ஜிடி நாயுடு படத்தோட இயக்குனரை நான் பார்க்குறேன். சில இயக்குனர்கள் வந்து சமுதாயத்தின் நல்ல கருத்துக்கள் கொடுக்கணும்னு அவசியம்லாம் இல்லை. சும்மா ஏதாவது ஒரு வெட்டு, குத்து, அடி, ரத்த காயம், வயலேஷன் கிரியேட் பண்ணுறது, சமுதாயத்தை எப்படிலாம் சீர்படுத்தலாம் என்பதை எப்படிலாம் சீர்குலைக்கலாம் திரைப்படத்தின் வாயிலாக அப்படிங்கிற சில இயக்குனர்லாம் இருக்காங்க. அந்த இயக்குனரை பற்றி நம்ம வந்து பேசி டைம் வேஸ்ட். படம்லாம் நல்லா சூப்பராக இருக்குண்ணா. நல்லா ஹிஸ்டாரிக் ஃபில்மாக தான் படம் நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. இதில் மேடின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் இப்போது நல்லாவே பண்ணுறாரு. அதேமாரி புது ரோலாகவும் இருந்துச்சு, நல்லா புதுசாகவும் இருந்துச்சு எங்களுக்கும் பார்க்குறதுக்கு. சத்யராஜ் கேரக்டர் நல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த தடவை. அவர் இதுக்கு முன்னாடியும் நல்லா தான் பண்ணுவார். இதில் இன்னும் நல்லா ஹெவி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஜிடி நாயுடுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் இந்த ஒரு படத்துக்கே நான் வந்தேன். இப்போது எக்ஸ்பெக்டேஷனை மீறி இந்த படம் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. தேவைப்படுற இடத்துல கரெக்டான மியூசிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹைப்பாகவும் இல்லை, எங்களுக்கு செட்டில்டாக இந்த ஒரு மியூசிக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க அந்த ஒரு இடத்துலையும். இல்லைண்ணா, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை.
நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற படம் தானே அது. நல்ல வெல் எஜுகேஷனாகவும் நல்ல சின்ன பசங்களுக்காக எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ரியலிஸ்டிக்காகவும் இருக்கிறனால ஸ்டோரினால சின்ன பசங்களும் இதை விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா இந்த சிலபஸ்க்கான ஒரு கான்செப்டாகவும் இருக்குது. சிலபஸ்க்கெல்லாம் எப்படிலாம் பசங்களுக்கு வச்சாங்கன்னா எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த மாதிரிலாம் ஒரு இஷ்யூலாம் இருக்குது. ஆர்ட் டைரக்டர்ஸ் தான் இதுக்கு நிறையா பாராட்டு வேணும். ஏன்னா மோஸ்ட்லி அந்த காலத்தோட செட்டு இப்போ இருக்கிற காலத்தில் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ரொம்ப கரெக்டான இடத்துல இது கரெக்டாக அமைச்சிருக்காங்க எல்லாருமே. அதனால் ஆர்ட் டைரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஓகே, காஸ்டியூம் டிசைனர்ஸ்க்கும் நல்லா சப்போர்ட்டாக இருக்குது. ஓவராலாக படம் பார்த்தா நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ளஸ் சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி பார்க்கலாம் இந்த படத்தை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. குட் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுண்ணா. கேரக்டர்லாம் படம் நல்லா இன்டெப்த்தாக இன்னும் நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இல்லை ஆல்ரெடி தெரியும், இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அவர் யாருன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து ஒரு 1-2 தான் தெரியும். இப்போ தான் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் யார் கூடலாம் இருந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய வந்து கேரக்டர் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வரவேற்கத்தக்க படம் தான் இது. இன்னும் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய தலைவர்களான படம்லாம் எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஜென்சி கிட்ஸ்க்குலாம் வந்து இன்னும் இதை பற்றிலாம் அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி படம் நிறைய எடுத்தால் நல்லா இருக்கும் தமிழ் சினிமாவில். இல்லை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது, கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குண்ணா, ஒரு நல்ல ஒரு நீட்டாக அழகாக இருக்குது படம். இல்லை அந்த மாதிரி ஒரு லேக் அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் கூட லென்த்தாக எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா, நல்லா என்ஜாய் பண்ணலாம். படம் ஓவராலாக ஒரு சினிமாவாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இன்ஸ்பைரிங்காக எடுத்திருக்காங்க. ஒரிஜினலாக லைக் இன் டீட்டெயிலாக போகாமல் ஒரு சினிமாவாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேடி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் நல்லா இருக்கு. ஒரு தேவையில்லாத ட்ராமா அன்னெசரி இது வைக்காம கரெக்டாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அவரோட கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஆக்சுவலி பிக்சரைசேஷன் வந்து எக்ஸாக்டாக ஜிடி நாயுடு இந்த மாதிரி இல்லை, பட் பார்க்கும்போது இப்படி தான் இருப்பார் போல் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. அந்த அளவுக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி சில படங்கள் ஆக்சுவலி வரணும். எல்லாருமே ஆக்சுவலி பார்த்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய மூவி தான். ஏன்னா எப்போவுமே சினிமானா கமர்ஷியலாக அப்படியே இல்லாமல் சினிமானா ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலேருந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கு. இன்ஸ்பைரிங்காக அதெல்லாம் ஆக்சுவலி கண்டிப்பாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் இந்த மூவி எனக்கு தெரிஞ்சு ஒரு பயஸ் தான், ஒரு பக்கமாக இல்லாமல் ஒரு நல்லாவே நியூட்ரலாகவே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு ரியல் ஜிடி நாயுடு சாரை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் என்னென்ன புது புது கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றது நல்லா இருக்குது படம். பசங்கள்லாம் நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய படம். தேங்க்யூ. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லா கேரக்டரும் ஒரிஜினாலிட்டி அந்த மாதிரி பல டேரக்டர் செம்ம ரைட்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் எல்லாம் செம ஆக்டருங்க, செம ஆக்டிங் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாரும். அவர் வந்து ஒரு நிறையா இன்வென்ஷன் கண்டுபிடிச்சது இந்த படத்து மூலியமாக பார்த்து தெரிஞ்சிச்சு. அந்த மாதிரி நிறையா வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. நிறைய இன்வென்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பிளேடு, ட்ரிம்மர், அது மாதிரி நிறையா எடுத்து வச்சுருக்காங்க. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் யார், அவரை பற்றி, அவர் பண்ண இன்வென்ஷன்ஸு, அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிர்த்து என்னென்ன பண்ணாரு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மாதவன் சாரோட ஆக்டிங் வந்து பின்னி படம் எடுத்திருக்காரு, அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சத்யராஜ் சாரோட சப்போர்ட்டிங் கேரக்டர் ஃபுல் செகண்ட் லீடா சூப்பரா பண்ணியிருக்காரு. இது சத்யராஜ் சார் படம் வந்தாலே அது வந்து நல்லா தான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை, அது ரொம்ப பெரிய நம்பிக்கை. அதே நேரத்தில் ஜிவி நாயுடு அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மூமெண்ட். கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க. ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு தெரியணும். எதுவுமே ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிக்காம கடைசி வரையும் இதெல்லாம் எதுக்கு படிக்கிறீங்க எதுக்குன்னா, ஏன்னா அவர் அவ்வளோ டவுன் கீழே விழுந்து 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 பட்டு எழுந்திருக்காரு. தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவரே கிரியேட் பண்ண ஒரு 3ஆம் கிளாஸ் படித்தவர் அவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காரு. இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்லாம் நம்ம இருந்தாலும் வேஸ்ட்டு. நம்ம பல பேரோட விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க என்ன மாதிரி ஐடியாலஜி எடுக்கிறாங்க,
என்ன மாதிரி முடிவுகள் போகுது அதை பார்த்து அவங்க பயப்படலை. ஸோ இவ்வளோ போல்டான ஒரு ஃபிலிம் இதாக சொல்லி கொடுக்க முடியும். நீங்கள் என்னதான் புக்கில் படித்தாலுமே விஷுவலாக பார்க்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு. அதுவும் தியேட்டரில் உட்காந்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எடுத்து மக்களுக்கு ஒரு கருத்து சொல்கிற டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க. இவ்வளோ ஸ்டார் கேஸ்ட் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தை கம்பல்சரி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் வித் பேரண்ட்ஸோட, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள். ஜிவி நாயுடு ஃபிலிம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகணும். அதுதான் அடுத்தடுத்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வரதுக்கான வாய்ப்புகள். நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுக்கும் போது அதில் இருக்கிற உண்மைத்தன்மை இதில் என்ன காட்ட முடியுமோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க. அவர் தான் படத்துக்கு கீ. அவர் எல்லாம் படமே இது ஸ்டார்ட் எண்ட் வரைக்கும் அவர் தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். துஷாரும் ஒய்ஃப் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹஸ்பண்டு கூட ஒய்ஃப் எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ நம்ம சப்போர்ட் பண்ணி கடைசியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு. இல்லை ஜிடி நாயுடுன்ற இந்த படம் பார்த்தாலும் இந்த மாதிரி இவ்வளோ ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கே தெரிஞ்சு. இது முன்னாடி அவர் ஒரு கேரக்டர் இருக்கே, அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு, பாலிடெக்னிக் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காருன்னு யாரும் கூட வந்து யாருமே தெரியாது. இப்போ படம் பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிட்டு ஓ இப்படிலாம் இருக்கு, சிலபஸை கம்பல்சரி ஆட் பண்ணோன்றது படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. என்ன நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதான் இந்த லஞ்சோன்றது எவ்வளோதான் மேலே ப்ரெஷர் போட்டாலும் இது வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு இந்தியனா அது சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது அது கேள்விப்படலை. இந்த படம் பார்த்து தான் இப்போ நாங்களே ஷாக்காக எப்படி ஒரு நடந்திருக்குன்றதே இதுதான் தெரியும். இல்லை இது மியூசிக் பார்க்குறத விட ஒரு ஸ்கிரிப்டாக ஒரு ஒரிஜினல் ஸ்டோரியாக பார்க்கும்போது நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒர்க்லாம் சூப்பர், ஆர்ட் ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையாக ரியலிஸ்டிக்காக இருந்தது. அப்போ எப்படி இருந்ததோ அப்போ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு எந்த ஒரு லேகு இந்த மாதிரி மிஸ்டேக் கண்டுபிடிக்கிற மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இருந்தால் சூப்பராக பார்க்கலாம். நான் இந்த படம் ட்ரைலரு, மியூசிக், ஃபர்ஸ்ட் சீன் எதுவுமே பார்க்கல. ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தா பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிச்சிது. 10க்கு 9 கொடுக்கலாம். நல்ல மூவி.